Hi friends, it's me Hemanth from Lucid nanba channel. நம்ம எல்லாருமே இப்போ லாக்டவுனில் இருக்கோம். இந்த லாக்டவுனில் ஏதாவது புதுசாக டிஷ்ஷு ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி ஒரு சம்மர் ட்ரிங்க்கு ட்ரை பண்ண போகிறோம். அது என்னென்னா நுங்கு சர்பத். நுங்கு தெரியும், சர்பத்து தெரியும். அது என்ன நுங்கு சர்பத்? இந்த ட்ரிங்க்கு சவுத் சைடு தமிழ்நாடு சவுத் சைடு மாவட்டங்களில் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் கன்னியாகுமரி மார்த்தாண்டம் பக்கம் ரொம்பவே ஃபேமஸான ட்ரிங்க். இதை எப்படி செய்ய போகிறோம், இதுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த நுங்கு சர்பத் டிஷ்ஷை செய்ய தேவையானது என்னென்னா மின்ட் லீவ்ஸ், லெமன், கண்ட்ரி மேடு சர்பத் சிரப்பு, சுகர், ஒரு செம்பருத்தி பூ, அப்புறம் நுங்கு. ஹீரோ ஆஃப் த ரெசிபி நுங்கு தான். அப்புறம் கொஞ்சம் தண்ணி. இதை எப்படி செய்ய போகிறோம்னா, நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற நுங்கை கட்டரில் போட்டுக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிறோம். அப்புறம் சாப் பண்ணதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். பவுலில் மாற்றினதுக்கப்புறம் லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அப்புறம் நம்ம கண்ட்ரி மேடு நன்னாரி சர்பத் சிரப்பை போட்டுக்கிறோம். கொஞ்சம் சுகர் போட்டுக்கிறோம். சுகர் தேவையான அளவு போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். லெமன் பீசஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது மின்ட் லீவ்ஸ் சேர்த்துக்க போகிறோம். இப்போ லெமன், மின்ட், நுங்கு மூணுமே நம்ம பாடியை கூலாக வச்சுக்கிறது தான். இதை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். லெமன் எல்லா நேரமும் அவைலபிள், மின்ட்டும் எல்லா நேரமும் அவைலபிள் தான். நுங்கு பொறுத்த அளவுக்கு சீசனல் ஃப்ரூட். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்த்ததுக்கப்புறம் செம்பருத்தி பூ சேர்த்துக்க போகிறோம். செம்பருத்தி பூ சேர்த்துக்கிறது ஒரு புது ஃப்ளேவரை கொடுக்கும். அது இல்லாமல் இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட். நம்ம பிபியை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். பிளட் ஃபேட் லெவல் கம்மியாக இருக்கும். லிவர் ஹெல்த்துக்கு நல்லது. அதனாலே நம்ம ஃபுட்ஸில் எல்லாத்துலேயும் செம்பருத்தி பூ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சம்மர் ட்ரிங்க் ரெடி. பவுலில் இருந்து கிளாஸுக்கு மாற்றிக்கிறோம். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது அவைலபிள் திங்ஸ் தான். நமக்கு இது எதுவுமே கிடைக்காததுன்னு ஒன்றும் இல்லை. நுங்கு பொறுத்த அளவுக்கு சம்மரில் கிடைக்கும். இப்போ நம்ம சம்மரில் இருக்கோம். உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியான டிஷ் இதெல்லாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறோம்.
வாவ், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத எங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. Thanks for watching and subscribe to Lucid.